விஜயின் அரசியல் பிரவேசம் தொடர்பாக நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் கல்கி பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் கண்ணன் சார். ஓகேமா, எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க சார். நல்லா இருக்கா சார் கல்கி பிரியன் சார். நடிகர் விஜய் இப்போது இந்த நீட் தேர்வு தொடர்பாக மற்றும் இந்த கல்வி மாநில பட்டியலுக்கு கல்வியை மாற்ற வேண்டும் அல்லது சிறப்பு பொதுப்பட்டியலில் கல்வியை மாற்ற வேண்டும் என்றும் நாடு முழுவதும் உள்ள தேர்வு முறையால் அந்தந்த மாநில மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் மற்றொரு மிக முக்கியமாக திமுக கூட்டணி கட்சிகள் தெரிவிப்பது போல ஒன்றிய அரசு என்ற வார்த்தை பிரயோகத்தையும் இந்த 2வது கல்வி விருது வழங்கும் விழாவில் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக அவர் திமுகவின் கொள்கைகளை தான் அப்படியே பிரதிபலிப்பது போல என்ற பேச்சு அவருடைய பேச்சு இருந்திருக்கிறது. இன்றைய நடிகர் விஜயின் பேச்சு, கடந்த முறை பேச்சில் நல்லவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று கூறினார். ஆனால் இப்போது நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு முக்கியமான அறிவிப்பை திட்டவட்டமாக நடிகர் விஜய் அறிவித்திருக்கிறார். 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய்க்கான ஆதரவு அல்லது வாக்கு வங்கி குறிப்பிட்ட அளவு இருக்குமா? அது பலன் அளிக்குமா சார் இந்த பேச்சுக்கள் எல்லாம்? என்னை பொறுத்த மட்டும் போன வாரம் அவர் நீட்டை பத்தி பேசாதது ஒரு பெரிய கடும் விமர்சனத்துக்கு உள்ளானது. ஏன்னா போன வாட்டி விருது வாங்க வந்த மாணவ மாணவிகள் பெரும்பாலும் நீட் எழுதின மாணவ மாணவிகள். அந்த சமயத்துல நீட் முறைகேடுகள் பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு சூழல்ல அரசியலுக்கு நீங்க வரணும்னு மாணவர்களை அழைக்கக்கூடிய இடத்துல நீட்டை பத்தின ஒரு விஷயத்த விஜய் பேசாத இருந்தது விமர்சனத்துக்கு உள்ளானது. ஸோ அது அவர் உணர்ந்திருக்காரு. கடந்த ஒரு வாரமாக பல்வேறு டிஸ்கஷன்ஸ்ல இந்த விஷயங்கள் விஜயோட கவனத்துக்கு கொண்டு போகப்பட்டது. ஆக்சுவலா அது கொண்டு போகப்பட்ட அந்த கவனத்தை அதை கணக்கில் எடுத்துட்டு அந்த விஷயத்த முழுசா தீர ஆராய்ந்து நீட் எந்த வகையில ஏழை மாணவர்களுக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கும் ஒரு பாதகமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு அதை உணர்ந்திருக்காரு. அதை உணர்ந்ததன் மூலமாகத்தான் இன்னைக்கு அவர் பேசியிருக்கிறத பாக்குறோம். ஆக்சுவலா தமிழ்நாடு கவர்மெண்ட் அமைச்ச நீட் மசோதாவை உடனே அப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி நீங்க நீட் வச்சுக்கிறதுனா மத்திய இன்ஸ்டிடியூஷன்ஸ், எய்ம்ஸ், ஜிப்மர் போன்ற நிறுவனங்களுக்கு வேணா வச்சுக்கோங்க, மாநிலத்தில் உள்ள கல்வி மெடிக்கல் காலேஜுக்கு அதை வச்சுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இது அது தவிர இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த நீட் முறைகேடுகள் அந்த விஷயங்கள் ஒரு பக்கம் பேசியிருந்தா கூட கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்ன்றதான் முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த கல்வி பொதுப்பட்டியலில் இருக்கிறதையும் மத்திய அரசு ஏற்ற சட்டங்கள் தான் செல்லுபடி ஆகும். மாநில அரசு ஏற்ற சட்டங்கள் செல்லுபடி ஆகாது. நீட் மசோதா கூட மத்திய அரசு ஊற போட்டு வச்சிருக்கிறதுக்கு காரணம் கல்வி பொதுப்பட்டியலில் இருக்கிறது மத்திய அரசு போட்ட சட்டம் தான் நிற்கும் கோர்ட்லன்றதுனால அவங்க எதுவும் ஆக்ஷனே எடுக்காது இருக்காங்க. ஸோ அதனால உடனடியாக கல்வியை மாநில பட்டியலில் மாற்றணும்ன்ற அந்த ஒரு விஷயம் விஜய் பேசினது வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி இந்த ஒன்றிய அரசு போன்ற விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இது திராவிட இயக்க மாடல் அரசோட ஒரு சாயல் இதுல இருக்கு அப்படின்றாங்க. நீட்டு ஒழிப்பு உட்பட எல்லாமே திராவிட திமுகவுடைய கொள்கையை சார்ந்து இருக்கு அப்படின்றாங்க. பட் எனக்கு அப்படி அதை நான் அதை அப்படி பார்க்கல. ஆக்சுவலா நீட் ஒழிப்புன்றது இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, வேறு பல மாநிலங்கள்லயும் நீட் ஒழிப்பு முக்கியமாக பேசப்படுற ஒரு பொருளா மாறி இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால இது தமிழ்நாட்டில் இது துவங்கியது இந்த திமுக அதை ஆரம்பித்தது என்பது உண்மை. தமிழ்நாட்டில் இருக்கிற பெருவாரியான கட்சிகள் அதை ஆதரிக்கிறது என்பது உண்மை. அதே சமயம் அது திமுகவோட எக்ஸ்க்ளூசிவ் கொள்கையா இருக்கான்னா அப்படி நம்ம சொல்ல முடியாது. நீட் வேண்டாம் என்கிற சொல்கிற பல கல்வியாளர்களும் இருக்கதான் செய்யறாங்க, அதுக்காக போராட்டங்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இது திமுகவுடைய அந்த கொள்கையை சார்ந்து பேசுறாரு நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஒரு பொது நன்மைக்காக அவர் பேசுறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு என்று சொல்றது கூட அவர் ஒரு யதார்த்தமா ஒரு பயன்படுத்த ஒரு சொல்லாதான் நான் பாக்குறேனே தவிர அவர் திமுக சொல்ற அதே விஷயத்தை தான் சொல்றாரு. திமுகவும் ஒன்றிய அரசு தான் சொல்லுது, அதனால இவரும் திமுகவுடைய கொள்கையை சார்ந்து பேசுறாரோ அப்படின்ற சந்தேகம் நமக்கு வேண்டாம். ஏன்னா அவர் அரசியல் கட்சி எதுக்கு ஆரம்பிக்கிறாருன்னா இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்டை மாற்றணுன்றதுக்காக தான் ஆரம்பிக்கிறார். இந்த திராவிட மாடல் அரசு என்று சொல்லிக் கொள்கிற அரசை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அரசியல்ல வராரு. அப்படி வரவர் இந்த திமுகவுடைய கொள்கையை சார்ந்து பேச வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. சோ இந்த வார்த்தை பயன்படுத்துதல் என்பது அது யதார்த்தமான ஒரு விஷயம் என்பது என்னுடைய கருத்து.